சந்தோஷமாக வாழப்போகும் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர, முடிந்து போன நிகழ்வுகளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் என்ன பயனாகிவிடப் போகிறது? யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையானவர்கள், நம்பிக்கையான நண்பர்கள், உறவுக்கார உறவுமுறைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களை இழிவாக நினைத்து பேசாதே. எதையுமே ஏளனமாக நினைத்து பேசாதே. நீ கண்ணால் காண்பது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் உனக்கு அறிமுகமாகும் எல்லாமுமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இந்த தருணத்தில் உன்னை விட்டு சென்றவர்களை தேடி அவர்களிடம் சேர தயாராக இரு. ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாமே. யாரையுமே ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க மறக்காதே. ரசிக்க நினைக்கவும் நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தலைமுறை செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையாக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறே இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நான் உனக்கு குருவாக, ஒரு தகப்பனாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்துமே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாப்படிதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாகவே அளிப்பேன். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையாக போட்டுவிடு, எனக்கு காணிக்கையாக வைத்துவிடு. அதை வாங்கி கொண்டு என் பிள்ளைக்கு அதற்கு ஈடு இணையாக சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு.